Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் விருந்து மெனுவும் அதோட ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு விருந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா முதல்லயே நீங்கள் மெனுவை டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எத்தனை பேருக்கு சமைக்க போகிறோம், என்னென்ன ஐட்டம் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு முன்னேற்பாடுகளை பண்ணி வச்சுட்டாலே எந்த விருந்தாக இருந்தாலும் நம்ம சட்டுன்னு சமைச்சிடலாம். முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொல்லலையே நம்ம ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சிடலாம், வேக வைக்கிறத வேக வச்சுக்கலாம். சில பேர் வீட்டில் தேங்காய்லாம் அதிகமாக சேர்ப்பீங்க, அவங்க தேங்காய்லாம் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிடலாம். பருப்பு விடப்படுறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். புளி பார்த்திங்கன்னா நமக்கு ரசத்துக்கு தேவைப்படும், சாம்பார் வத்த குழம்பு எல்லாத்துக்குமே தேவைப்படும். தேவையான அளவுக்கு புளி எடுத்து லேசான வெதுவெதுப்பான தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். சாம்பாருக்கு பருப்புக்கு நம்ம தோரம்பருப்பு ஊற வச்சுக்கலாம். தோரம்பருப்பு ரொம்ப நேரம் ஊறணும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம். முதல்ல இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ணிடலாம். மாங்காவோட தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகம் இல்லாத மாங்காவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயப்பொடி நீங்கள் திரிச்சு வச்சுருந்தீங்கன்னா வெந்தய ஜீரக பொடி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு கறி பண்ணலாம். அதுக்காக உருளைக்கிழங்கை கழுவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். கேரட் புட்டு பண்ணிடலாம். கேரட் புட்டு பண்ணுறதுக்காக கேரட்டை எடுத்துட்டு நல்ல நீளமாக துருவி எடுத்துக்கணும். சில ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவல் யூஸ் பண்ணுவோம், சில இதுக்கு தேங்காய் அரைச்சி போடுவோம். எங்கள் ஊர் திருநெல்வேலி சைடுகளில் பார்த்திங்கன்னா சாம்பார் கூட்டு எல்லாத்துலேயுமே தேங்காய் சேர்த்துப்போம். தேங்காய் துருவலோட 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் சாம்பாருக்கு பருப்புக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு கூட்டுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஊற வச்ச பருப்போட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வேக வைக்கல ஜீரகம் சேர்த்துப்பேன். ஆனால் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அந்த விசில் வைப்போம் இல்லையா, குக்கர் விசில் போடுற இடத்துல அந்த ஜீரகம் மாட்டிட்டு குக்கர் தூக்கி அடிச்சிடுச்சு. அதுலேருந்து நான் ஜீரகம் சேர்த்து வேக வைக்கிறதில்ல. ஒரு 4-5 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வேக வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வெந்துட்டு சாம்பாருக்கு கூட்டிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை முதல்ல வதக்கிக்கலாம். இதை 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காவை முதல்ல சேர்க்க வேண்டாம், மற்ற காய்கறிகளை நம்ம முதல்ல சேர்த்துடலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் பாதி வெந்த பிறகு நம்ம மாங்காய் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல மாங்காய் சேர்த்துட்டா ரொம்ப கரைஞ்சி போயிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. காய் வேகிறதுக்குள்ளே நம்ம கேரட் புட்டு பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொதுவாக தேங்காய் சேர்த்து செய்கிற பொரியல், துவரன் எல்லாத்தையுமே நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்பவே வாசமாக இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் கிடையாது, மிளகாய் தூளும் நம்ம சேர்க்க மாட்டோம். அதனால் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது லேசாக வதங்கட்டும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் நீல கேரட்டாக 3 கேரட் எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற ஐட்டம் எதுவுமே நிறைய எண்ணெய் சேர்த்து செய்ய போகிறது இல்லைங்க. அதனால் உப்பு சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். கேரட்டுக்கு நம்ம நிறைய தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூடாது. சில பேர் எண்ணெயிலேயே வதக்கி கூட பண்ணுவாங்க.
நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுக்க போகிறோம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சாம்பாரில் காயெல்லாம் முக்கால்வாசி வெந்துட்டு இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். கேரட்டுமே நல்லா வெந்துட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். இதே நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விட போகிறீங்க, காலையிலேயே சமைச்சு மதியான சாப்பாட்டு கொடுத்து விட போகிறீங்கன்னா நல்லா போட்டு உங்களுக்கு தேங்காய் பரட்டணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த அளவு பண்ண வேண்டாங்க. ஒரு 2-3 தடவை கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். சாம்பாரில் நல்ல காயெல்லாம் வெந்துட்டு நம்ம கட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து கொதிச்சு வந்தாக்கில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து கொதிச்சாக்கில் நம்ம தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் தேங்காய் சேர்த்து சாம்பார் வைக்கிற பழக்கம் இல்லாட்டி ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் அரைச்சி சேர்த்து பாருங்கள். வாசம் சும்மா கமகமன்னு இருக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கு எடுக்கணும் இல்லைங்க, நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் தாளிப்பீங்களோ அப்படி தாளித்து எடுத்துக்கோங்க. கட்டி பருப்பில் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் விழுது சேர்க்கறதுனால பருப்பை திருப்பி கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, அந்த பருப்போட சூட்லேயே அது செட் ஆகிடும். கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக 2 ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிட்டா இன்னும் வாசமாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி கறி பண்ணிடலாம். கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் சேர்க்க போகிற பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான், அதனால் சீக்கிரமாக குக் ஆகிடும். வெங்காயம் லேசாக வதங்கினாக்கில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது வெங்காயம் வதங்கிலேயே இந்த பட்டாணியும் வெந்துடும். உங்களுக்கு ரொம்ப காஞ்ச பட்டாணியாக இருந்தால் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துட்டா நமக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தயாராகிடும். கூட்டு பண்ணுறதுக்காக ஒரு சவுச்சவ் எடுத்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். உப்பு நீங்கள் இப்பவும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வேக வச்ச பிறகு கூட உப்பு சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துட்டு இதில் நம்ம தேங்காய், ஜீரகம், வெங்காயத்தோட பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தாளித்து கொட்டிடலாம். இதுக்குமே நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சுக்கிறேன். நார்மலாக கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சா போதும். பாயசம் பண்ணுறதுக்காக கட்டியான பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் போல் சேமியா உடச்சி எடுத்துருக்கேன். இது வறுத்த சேமியா தான், இருந்தாலும் ஒரு 1 டீஸ்பூன் நெய்யில் நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். சேமியா வறுப்பட்டாக்கில் 1 கப் அளவுக்கு நான் சூடான வெந்நீர் சேர்த்துக்கிறேன். வெந்நீர் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு சேமியா குக் ஆகிடும். சேமியா வெந்துட்டு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தட்டி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீனி நல்ல இலகி வரட்டும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் காய்ச்சின பாலும் 1 கப் எவாபரேட்டட் மில்க்கும் சேர்த்துக்கிறேன். எவாபரேட்டட் மில்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டியான பால் தானே தவிர அதில் இனிப்பெல்லாம் இருக்காது, ஆனால் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறதா இருந்தீங்கன்னா சீனியை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க.
நெய்யில் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிடலாம். இன்ஸ்டன்ட் ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாம். கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலையோட 2 வெந்தயம் சேர்த்து தாளித்து கொட்டிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது சட்டுன்னு ஊறிடும். ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், மறுநாளைக்கு இருக்காது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பச்சடியுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வெள்ளரிக்காயில் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தாளித்து மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த பச்சடிக்கு நம்ம கொதிக்க விட வேண்டியதே இல்லை, ரொம்ப அருமையாக இருக்கும். பருப்பு வடைக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இதை 1-2 கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு சேர்த்துக்கிறேன். அப்பளத்தை பொரித்து எடுத்துட்டு நம்ம வடைக்கும் பொரித்து எடுத்துடலாம். இன்றைக்கி நான் வச்ச ரசம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வைக்கிற பொடி ரசம் தான் வச்சுருந்தேன். மல்லி மிளகு ஜீரகம் இடித்து போட்டு வச்சுருந்த ரசம் தான். வத்தக்குழம்பு ரெசிப்பியை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய விருந்து ரெடி ஆகிட்டு நம்ம பரிமாறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு விருந்தாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.